ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். நம்ம ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம். ஆனால் தொல்லியல் அப்படின்னு வரும்போது அது ஏதோ மர்மமான விஷயம் போல் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜினா என்னன்னு யாருக்குமே தெரியாது. அது ஏன் இவ்வளோ முக்கியம், இதுக்கும் சாதாரண ஹிஸ்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம். பொதுவாக ஆர்கியாலஜினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? டைனோசர் எலும்பு இல்லைன்னா கற்கால மனிதர்கள் பயன்படுத்தின கல் ஆயுதங்கள், இதுதானே. ஆனால் இதெல்லாம் ப்ரீ ஹிஸ்டாரிக், அதாவது எழுத்து வடிவம் இல்லாத காலத்தை பற்றினது. ஆனால் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிங்கிறது இது கொஞ்சம் வேற மாதிரி. மனிதர்கள் எப்போ எழுத ஆரம்பித்தாங்களோ, அப்போ ஆவணங்களை உருவாக்குனாங்களோ, அந்த பிந்தைய காலத்தை பற்றி படிக்கிறது தான் இந்த துறை. இதை சுருக்கமாக சொல்லணும்னா, புத்தகங்கள் சொல்கிறத பூமி சொல்லும். இப்போ ஒரு ராஜா ஒரு கல்வெட்டில் நான் 100 குளம் வெட்டினேன்னு சொல்லுவார். ஆனால் நிஜமாவே அங்கே குளம் இருந்ததா, மக்கள் அதை எப்படி பயன்படுத்தினாங்க, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மண்ணுக்குள்ளே இருந்து கிடைக்கிற ஆதாரங்களை வச்சு உறுதிப்படுத்துறது தான் இந்த துறை. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி புக்கில் தான் இருக்கு, அப்புறம் ஏன் தோண்டி பார்க்கணும்னு. இதுக்கு ஒரு சூப்பர் காரணம் இருக்கு. வரலாறு எப்போதுமே வெற்றியாளர்களையே அல்லது மேல்தட்டு மக்களையோ தான் எழுதப்படும். ஒரு அரண்மனையில் ராஜா என்ன சாப்பிட்டாருன்னு குறிப்பு இருக்கும். ஆனால் அந்த அரண்மனையை உருவாக்கின ஒரு சாதாரண தொழிலாளி என்ன சாப்பிட்டாரு, அவர் எப்படிப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தினாரு, இதெல்லாம் பல நேரங்களில் புத்தகத்தில் இருக்காது. வரலாற்று தொல்லியல் மூலமாக நாம் சாமானிய மக்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம். அவங்க போட்டிருந்த வளையல், பயன்படுத்தின பகடைக்காய், அவங்க வீட்டு கழிவுநீர் குழாய், இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு கதையை சொல்லும். இது ஒரு விதத்தில் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான். நம்ம ஊர் கதையை சொல்லாமல் இந்த எபிசோடு முழுமையடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆர்கியாலஜி புரட்சியே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். கீழடி, சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொடுமணல்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. குறிப்பாக கீழடி எடுத்துக்கோங்க. சங்க இலக்கியத்தில் பெரிய நகரங்கள் இருந்தது, மக்கள் ரொம்ப நாகரிகமாக வாழ்ந்தாங்கன்னு படிச்சிருப்போம். ஆனால் சில அறிஞர்கள் அதெல்லாம் வெறும் கற்பனை, கவிதைக்காக எழுதினாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கீழடியில் நாம் தோண்டும் போது என்ன கிடைச்சது? தரமான செங்கல் வீடுகள், சூப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறம் மக்கள் தங்களோட பேர பானை ஓடுகளில் தமிழ் பிராமியில் எழுதியிருக்கிறது. அதாவது 2600 வருஷத்துக்கு முன்னாடியே நாம் படிச்சிருக்கோம். ஒரு பெரிய நகர நாகரிகமாக வாழ்ந்திருக்கோம். இதை வரலாற்று தொல்லியல் தான் உலகத்துக்கு உறக்க சொல்லியிருக்கு. இது நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பெருமை இல்லையா? இன்னைக்கு நாம் பார்த்த இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜி அப்படிங்கிறது வெறும் மண்ணை தோண்டி எடுக்கிற வேலை மட்டும் கிடையாது. இது நம்ம அடையாளத்தை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சி. ஆவணங்களும் மண்ணுக்குள்ளே கிடைக்கிற பொருட்களும் கைகோர்க்கும் போது கடந்த காலம் இன்னும் தெளிவாக நமக்கு தெரியுது. அடுத்த முறை நீங்கள் ஏதாவது ஒரு மியூசியம் போனால் அங்கே இருக்கிற ஒரு சின்ன பானை ஓட்டை வெறும் பொருளாக பார்க்காதீங்க. அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான வருஷ கதைகள் ஒளிஞ்சிருக்கு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.